ஜப்பானில் வந்து ஜப்பான் மக்களுக்கு எல்லாமே வந்து டீ ரொம்ப பிடிக்கும் இல்லை டீ ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ நெஸ்காஃபேன்றதான ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா ஜப்பானுக்குள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ஜனங்களுக்கு காஃபி கொடுக்குற பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க என்னென்னமோ முயற்சி எடுத்து கவர்ச்சியான சில விளம்பரத்தை போட்டு ஜனங்களை எப்படியாவது இந்த காஃபி பவுடரை வாங்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட காஃபி பவுடரை வாங்கலை. எல்லாரும் they are very comfortable with whatever like அந்த டீ வச்சு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஒரு மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், காஃபி மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சாக்லேட் பேர் என்னன்னா காபிகோ. சாக்லேட்டை அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் படிக்கிற எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாக்லேட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த பசங்கள்லாம் நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதுவரைக்கும் அவங்களால அந்த காஃபி மார்க்கெட் ஜப்பானுக்குள்ளே பெனிட்ரேட்டே ஆக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நெஸ்காஃபேன்றதான பிராண்டு 15 வருஷம் 20 வருஷம் இந்த காபிகோ சாக்லேட்டுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50 காசு சாக்லேட். நம்ம அவங்க ஊரில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு மலிவான ஒரு விலை, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விலையில் ஒரு சாதாரண சாக்லேட் தான். இப்போ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு வளர்ந்த அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் 16 வயசு 17 வயசு வந்த உடனே இவங்களுக்கு இதே டேஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு சர்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த டைமில் நெஸ்காஃபே ஜப்பான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா அந்த காலத்தில் இருக்க அந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னா காஃபி டேஸ்ட்டுக்கு அடிமையாகிட்டானுங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த வெற்றியை அந்த நிறுவனம் பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் அவ்வளோ பெரிய பிராண்ட் கம்பெனி எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? சாதாரண சின்ன ஒரு கால்னா பிரோஜனம் இல்லாத ஒரு சின்ன சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், அந்த பிராண்டோட முதலாளிக்கு என்ன மாதிரி நிலைமை வரும்? நான் வந்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாருமே உலகமே என்னோட காஃபி டேஸ்ட்டுக்கு அடிமையாக இருக்குது, எல்லாரும் என் காஃபியை குடிக்கிறாங்க, ஆனால் இந்த நாடு மட்டும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் அவன் செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு சாதாரண கால் நாக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு சின்ன சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணான். இது இந்த பசங்க சாப்பிட்டு கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த காஃபி டேஸ்ட்டுக்கு ஜப்பான் முழுதும் அடிமையாச்சான். ஹல்லேலூயா.